ஆம்பளையா கெத்தா இருக்கிறத விட்டுட்டு பொண்டாட்டி ஊசி வாங்கணும்னா கூட கேட்கறேங்கிறாரு. இதுக்கு இவர் செத்தே போயிடலாம். டாபிக் என்ன அப்படின்னு சொல்ல விரும்பல, மாறாக காட்ட விரும்புகிறோம். சொல்லிரவா சொல்லுங்க. எல்லாரும் கைகள் கட்டி ரிலீஸ் ரிலீஸ். எஸ், பில்டப்லாம் ஜாஸ்தியா இருக்கு. ஐ ஆம் a proud பொண்டாட்டி தாசன். ஓகே, என்ன இது? மைக் டெஸ்டிங் 1 2 3. ஐ அம் a proud பொண்டாட்டி தாசன். என்ன கொடுமை சரவணன். ரொம்ப ஆசை காஸ்ட்லியா ஒரு பென் வாங்கணும்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். அவங்க பர்மிஷன் கொடுக்கல. 1 2 3. I am a proud பொண்டாட்டி தாசன். அட பொம்மால காலையில டிஃபன் கூட என்ன சாப்பிடுன்னு கேட்டு தான் சாப்பிடுவேன். என் வைஃப் கூட இல்ல, ஃபோன் பண்ணி இன்னைக்கு என்ன சாப்பிட அப்படின்னு கேட்டு தான் நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. ஓ, நீங்க இங்க சாப்பிடுறதுக்கு அங்க ஃபோன் ஃபோன் பண்ணி பண்ணி கேட்டு தான் சொல்லுவேன். ராத்திரி என்ன டின்னர்? ஒரு டம்ளர் விஷம். ஓகே. I am very proud to be a பொண்டாட்டி தாசன். யூ ஆர் பொண்டாட்டி தாசன் தான். அப்புறம் டு பி ஏ. I am a proud of பொண்டாட்டி தாசன். மர்க்கா சொல்லு. I am a proud of பொண்டாட்டி தாசன். மர்க்கா சொல்லு. I am a proud of பொண்டாட்டி தாசன். எல்லா சமையல் பாத்திரமும் விலை கழுவிடுவா, ஆனா அந்த குக்கரை மட்டும் விளக்கவே மாட்டான். அந்த 12 மணி ஆனாலும் அந்த குக்கரை விலைக்கு போட்டு தான் நான் தூங்குவேன் பொண்டாட்டிக்காக. ஓகே, எனக்கு ராத்திரி விடிஞ்சிருங்க தூக்கம். அட நீங்க வேற. மட்டன் சிக்கன் இந்த 2 சமையலுமே நான் தான் செஞ்சு கொடுக்குறேன். அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. தம்பி அண்ணன் அதை பெருமையா சொல்லுவேனே. 11 வருஷமா சிக்கன் செஞ்சு போடுறேன். குக்கர் கழுவுறேன். குக்கர் இஸ் நாட் ஈஸி தான். அம்மாங்க தோசை சுட்டுட்டு இருப்பாங்க. நான் நேரா எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருவேன். சரி, அந்த வீட்ல அலையில இருந்து கிளவி வரைக்கும் நீ படாத பாடுபடுத்துறாளுங்க. உங்க அம்மா தோசை ஊத்துவாங்க, அவங்க உட்கார்ந்திருப்பாங்க, நீங்க கொண்டு தோசை வச்சிருவீங்க. பொண்டாட்டி தாசன். எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? ஆனா உங்க அம்மாவை நினைச்சு தான் யோசிச்சு பாக்குறேன். Fine. ஐயோ ஐயோ. அவங்க சாப்பிட்டா நீங்க சாப்பிடுங்க. ஆமாங்க சார். ஒருவேளை நான் சாப்பிடலங்க அப்படின்ட்டா நான் விட்டுருவேன் சார். நான் நீங்க சாப்பிடுவேன். சாப்பிட மாட்டீங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. அடிக்கு பக்கத்துல உட்கார வச்சு பேன் பார்த்துட்டு இருந்தேன். பேன் பார்த்துட்டு என்னடி சொல்ற? ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, மேல உட்காந்துட்டு இப்படி பேன் பார்த்துட்டு இருக்க. ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணையே வச்சிருக்கேன். பேசணும்னு 2 பேருக்கு வாக்குவாதம் ஆயிடுச்சு. பயங்கரமா வாக்குவாதமாயி வீட்டை காலி பண்ணு அப்படின்ட்டாங்க. வீட்டை காலி பண்ணிக்க. அட உன் வீட்டை நீயே வச்சுக்கியா? நாங்க காலி பண்ணலாம். பேன் பார்க்கறதுல உனக்கு போறாமம்மா அப்படின்னு சொன்னே போய் எங்க வீட்டுல எங்க அண்ணன் எங்க அம்மா எல்லார்கிட்டையும் சொல்லி வீம்புக்கு நடுவுல உட்கார வச்சு பேன் பாக்குறேன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியும் பேன் பார்த்து வச்சிருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் எல்லாரும் பேசுறதை கேட்டுக்கிட்டே இருந்தா, ஆனா பேன் பாக்குறதை நிறுத்தல. என்ன தெய்வமே, எங்கேயோ போயிட்டீங்க தெய்வமே, எங்கேயோ போயிட்டீங்க. எங்கேயோ போயிட்டடா நீ. எங்கேயோ போயிட்ட. பேன் பார்த்தது கூட மேட்டர் கிடையாது. ஹவுஸ் ஓனர் எது சாம்பார் சிங்காக்குட்டி. தம்பி கேட்டுக்கங்க, அவன் எங்கேயோ போயிட்டு இருக்கான். வீட்டு ஓனரை ஏத்தப்பே நான் நெகிழ்ந்துட்டேன் சார். நக்கல்யா அவனுக்கு. ஆனா சொந்தக்கார தாயப்புல 18 பட்டியை வச்சு பேன் பார்த்திருக்கேன் பாருங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. மீட்டர் போடும்போது தான் தெரியும், வண்டி சாவி எடுக்கும்போது தான் தெரியும். வீட்டில் தான் சொல்லுவாங்க பீச்சுக்கு போறதா கோயிலுக்கு போறதா. நல்லா இருக்க. இடையில எங்க அம்மா வந்து கேட்டு எங்க போறீங்கன்னா கேட்டு சொல்றேன். ஒய்ஃப்ட்ட கேட்டுக்க. கேட்டு சொல்றேன். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது? நைட் டின்னர் நான் தான் பண்ணுவேன். இன்னைக்கே போய் திட்டுறாங்க, நீ பாட்டு போயிட்டா எனக்கு யார் டின்னர் பண்ணி கொடுப்பா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு கோயில பார்சல் அனுப்பிடுங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். எப்படியா மேனேஜ் பண்ணிக்கோ, நான் இன்னொரு நாள் காலையில படி தந்துடுறேன். கழிக்கிறதுக்கு சிலிப்பாயிட்டீங்களா? நானும் சிலிப்பாயிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்காதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகாதீங்கன்னுவாங்க. அப்படியா? அடி விழும். கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்கிற நீ. நார்மலாக பாதி பேர் ஒதுக்கியாச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 75% ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணியாச்சு. இப்ப நீங்க வாங்க, பின்னால வாங்க. இதான் முதுகுக்கு பின்னால பேசுறது டெமோ. பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். முதுகுக்கு பின்னால ஒரு பொண்டாட்டி தாசனை பத்தி என்ன பேசுவீங்க? அதான் எடுபடி போறாரு பாரு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, போதுல நீங்க எல்லாம் கட்டமண்ணா குட்டிச்சோரா நாசமத்து போக பொண்டாட்டி பேனெல்லாம் பாக்குறாரு. அப்படி ஒரு மனுஷன் அப்படி என்னதான் வசியம் பண்ணாங்களோ? சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? தலானி மந்திரம் போடுறாங்களோ தெரியல. அது போய் தனியா படிச்சுட்டு வர வருவாங்க போல இருக்கு. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. ஓ அப்படின்னு பேசுவாங்க. ஆக்சுவலா அவரை பத்தி நீங்க தப்பா எதுவும் பேசுன மாதிரி தெரியல. உங்க வயித்துல சொன்ன மாதிரி இருக்கு. எல்லா ஊர்ல இப்படி ஒரு 4 பேர் வந்து சேர்ந்துறானுங்க. உங்க ஊர்ல இருக்கிறானுங்களா? இருக்கானுங்க. என்னப்பா இதெல்லாம் ஆம்பளை ஒரு கெத்தா இருக்கிறது இல்ல. ஏ சோளமுத்தா போச்சா.
ஆக்சுவலா இவரை பார்த்தாலே முதல்ல இவரெல்லாம் ஏன் வாழ்றாருன்னு தோணுது. இப்படி ஒரு பொழப்பா அது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா? ஆம்பளையா கெத்தா இருக்கிறத விட்டுட்டு பொண்டாட்டி ஊசி வாங்கணும்னா கூட கேக்குறேங்கிறாரு. இதுக்கு இவர் செத்தே போயிடலாம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீங்க யாரு மேலுமே டிபெண்டா இல்லாம இருக்கீங்களா? இல்ல சார், ஆமா டிபெண்டா இல்ல சார். நீங்க யாரு மேலே டிபெண்டா இல்ல கிடையாது கிடையாது. உலகத்துல எந்த உயிரும் டிபெண்டா இல்லாம இருக்கவே முடியாது. ஹஸ்பண்ட் வந்து என்ன வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்கணும். உங்களை திருத்தவே முடியாது. என்னோட பப்பி மாதிரி ஒருத்தர் இருந்தா அவர் வந்து நான் என்னால மென்னா கூட நினைக்க முடியல. உன்னை வந்து ஒரு வேலைக்காரனா தான் என்ன பார்க்க முடியும். என் ஹஸ்பண்டா பரவாயில்ல, வேலைக்காரனாலும் பார்த்தாலும் பரவாயில்ல. எங்கேயோ போய்ட்டடா நீ, எங்கேயோ போய்ட்ட. டாக் வந்து நான் கூட்டிட்டு போறேன், ஒரு பிஸ்கட் போறேன், அது என்ன இல்ல அது ரொம்ப கீழே போகாதீங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? சில பேர் வந்து வீட்டுல எலி வெளியில புலி நிறைய பேர் இருக்காங்க. வெளியில நீங்க எப்படி சார் மீச வச்சுட்டு ஆம்பளன்னு சொல்லி வந்து நிப்பீங்க? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? உங்க வீட்டுல வந்து ஒருத்தருக்கு மாப்பிள பாக்குறீங்க, நல்லா சம்பாதிக்கிறாரு, கை நிறைய கார், வீடு கீடு பங்களா எல்லாமே இருக்காரு. ஒன்னே ஒன்னா பொண்டாட்டி பேச்சை கேட்கவே மாட்டாரு. அப்படின்னா உங்க வீட்டு பொண்ணை அவரு கொடுப்பீங்க? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. உண்மையா சொல்லணும். கொடுக்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம். சோலி முடிச்சு. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த கேசரியை வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி செய்வேங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் மறுபடியும் செஞ்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அங்கே டிஸ்கஷன் பண்ணிட்டு அதை வந்து இங்கே வந்து சொல்லுவா. எல்லாரும் ஆசைப்பட்டு கேட்குறாங்கல்ல கேசரி. எல்லைகளை கடந்து போயிட்டே இருக்காப்ல. அவங்க ஸ்கூலுக்கே சமைச்சு கொடுத்து. அதான் கடவுள். பொண்டாட்டி தாசனுக்கு அந்த வார்த்தையே வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமா தெரியுது. எனக்கு பொண்டாட்டி நேசன் வேணா வச்சுக்கலாம். அதாவது ஒண்ணும் இல்ல, ஒரு வீம்புக்கார பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டான்னா அது கொஞ்சம் பொண்டாட்டி தாசன் இருந்தா ஆகணும். குடும்ப பிரச்சனையை தெருவுக்கு கொண்டு வராம குடும்பம் நடத்துறதுக்காக அது பொண்டாட்டி தாசனா இருந்தா தப்பே இல்ல. பொருள் இங்க எடுத்து வைக்க மாட்டாரு அப்படின்னாலும் குற்றம். கிச்சன்லயே இருந்தாரு பாத்திரம் கழுவினாலும் குற்றம்னா என்னதான் பண்ணாலும் பாவம். அப்படி கேளு. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இறுக்கி பிடித்தலும் தான் சார் வாழ்க்கை.